ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் சோனி பிக்சர்ஸ் பிலிம்ஸ் இணைந்து தயாரித்த படமான அமரன் திரைப்படம் கடந்த அக்டோபர் 31 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றது. இந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் மிலிட்டரி வாழ்க்கை மற்றும் செய்த சாதனை பற்றிய உண்மை சம்பவம் கதையில் நாயகனாக சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார். இப்படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமரன் Day 1 தமிழ்நாட்டில் 17 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடியே 41 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 81 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 12 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 39 கோடியே 76 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட் டே சிவகார்த்திகேயன் கேரியரில் பெஸ்ட்டு கலெக்ஷன். பார்ப்போம், இது அப்படியே செகண்ட் டே எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாடு 15 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 30 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் Day 3 தமிழ்நாட்டில் 16 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் டேவும் அதே ஃப்ளோவில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாளும் 10 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறது. டபுள் டிஜிட்டில் வசூல் பண்ணுறது பெரிய விஷயந்தான். சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே ஓவர்சீஸில் இந்த அளவுக்கு 3வது நாள்லாம் 10 கோடி ரூபா வசூல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். வேர்ல்டு வைடு 33 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் Day 4 தமிழ்நாடு 13 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 28 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 4வது நாளும் 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. Day 5 தமிழ்நாட்டில் 8 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 6 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 18 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாளும் தமிழ்நாட்டில் 8 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம்தான். Day 6 தமிழ்நாட்டில் 6 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 13 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. Day 6 10 கோடி ரூபாய்க்கு மேலே வேர்ல்டு வைடு வசூல் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, இப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கு. Day 7 5 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 10 கோடியே 60 லட்ச ரூபா. Day 7 டபுள் டிஜிட்டில் வசூல் பண்ணியிருக்கு. பரவாயில்ல. Day 8 தமிழ்நாட்டில் 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 8வது நாள் தான் டபுள் டிஜிட்டில் விட்டுட்டு சிங்கிள் டிஜிட்டில் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் 8வது நாளுக்கு இந்த வசூல் சூப்பர் வசூல் தான்.
டே 9 தமிழ்நாட்டில் வந்து 4 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8 கோடியே 93 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 10 தமிழ்நாட்டில் 11 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 18 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 10ல் மறுபடியும் வந்து ட்ராப் ஆகி 4 கோடி அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் 11 கோடி ரூபாய்க்கு பீக்கில் மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. டபுள் டிஜிட்டில் உண்மையாலுமே வசூல் வந்து பிரமிக்க வைக்கிது. டே 11 தமிழ்நாட்டில் 13 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 20 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் வீக்கெண்டும் அந்த வசூலுன்றது வந்து கரெக்டாக ஃப்ளோவாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கு. டே 12 தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 12வது நாளும் டபுள் டிஜிட்டில் வசூல் பண்ணியிருக்கு. வசூல் உண்மையாலுமே நல்ல வசூல். டே 13 தமிழ்நாட்டில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடி 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் டே 14 தமிழ்நாட்டில் 2 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 14 2 வாரம் முடிவடைஞ்சும் 5 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு உண்மையாலுமே பரவாயில்ல வசூல். டே 15 தமிழ்நாட்டில் 1 கோடியே 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 16 தமிழ்நாட்டில் 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 17 தமிழ்நாட்டில் 3 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 17 8 கோடி ரூபா 20 லட்ச ரூபான்றது வேர்ல்டு வைடு ரொம்ப பெரிய விஷயம். சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, தொடர்ந்து வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு 3வது வீக்கெண்ட்லேயும் வந்து ஒரு 8 கோடி ரூபா வசூல் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து அவருக்கு வந்து அவரோட கேரியர்லேயே பெஸ்ட்டு கலெக்ஷனாக பார்க்கப்படுது. டே 18 தமிழ்நாட்டில் 4 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடி 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 18 சூப்பர் கலெக்ஷன். டே 19 தமிழ்நாட்டில் 1 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு.
ஓவர்சீஸில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அமரன் டே 20 தமிழ்நாடு 1 கோடியே 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 21 அமரன் டே 21 தமிழ்நாடு 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 44 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 92 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் டே 22 தமிழ்நாட்டில் 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 44 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 26 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் டே 23 தமிழ்நாட்டில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் டே 24 தமிழ்நாட்டில் 2 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 21 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4 கோடியே 16 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 25 தமிழ்நாட்டில் 4 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 20 லட்ச ரூபா. டே 25 6 கோடியே 25 லட்ச ரூபா 6 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அந்த ட்ரேட் 1 ஹீரோன்ற இருக்கிற விஜய், ரஜினி, அஜித் இவர்களோட படங்களோட லிஸ்ட்டில் இவரும் வந்து இடம்பெற்றிருக்காரு. ஏன்னா டே 25 இந்த அளவுக்கு வசூல் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து 2 பேரும் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. ஒன்று தனுஷ் அவர்கள், 2வது சிவகார்த்திகேயன் அவர்கள். ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் வந்து அவரோட கேரியரில் வந்து 150 கோடி ரூபா வசூலை இந்த வருஷத்தில் தொட்டார். அதை அப்படியே வந்து சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை 2 மடங்காக வந்து இவர் இது பண்ணியிருக்காரு. மொத்த டோட்டல் வசூல் பார்ப்போம். நம்ம அமரன் முதல் நாளில் வந்து வேர்ல்டு வைடு 39 கோடி 76 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 2வது நாள் வந்து வேர்ல்டு வைடு 30 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 3வது நாள் வந்து வேர்ல்டு வைடு 33 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 4வது நாள் வந்து 28 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 5வது நாள் வந்து வேர்ல்டு வைடு 18 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 6வது நாள் வேர்ல்டு வைடு 13 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 7வது நாள் வேர்ல்டு வைடு 10 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 8வது நாள் வேர்ல்டு வைடு 9 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 9வது நாள் வேர்ல்டு வைடு 8 கோடியே 93 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 10வது நாள் வேர்ல்டு வைடு 18 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 11வது நாள் வேர்ல்டு வைடு 20 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 12வது நாள் 11 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 13வது நாள் வேர்ல்டு வைடு 8 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 14வது நாள் 6 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 15வது நாள் 5 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 16வது நாள் வேர்ல்டு வைடு 5 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 17வது நாள் 8 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 18வது நாள்
வேர்ல்டு வைடு 9,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 19வது நாள் வேர்ல்டு வைடு 3,48,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 20வது நாள் வேர்ல்டு வைடு 3,55,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 21வது நாள் வேர்ல்டு வைடு 2,92,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 22வது நாள் வேர்ல்டு வைடு 2,26,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 23வது நாள் வேர்ல்டு வைடு 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 24வது நாள் வேர்ல்டு வைடு 4,16,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அமரன் 25வது நாள் வேர்ல்டு வைடு 6,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 310,99,00,000. இது உண்மையாலுமே சிவகார்த்திகேயன் கேரியரில் பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா அது இந்த மாதிரி வசூல் ரஜினி, விஜய் மட்டும்தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்குறாங்க. இன்னும் தலை அஜித் அவர்களே இன்னும் இந்த 300 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை இன்னும் ரீச் பண்ணலை. ஆனால் சிவகார்த்திகேயன் ட்ரேட் 2 ஹீரோவில் இருக்கிறவர். பட் ஆனால் ட்ரேட் 1 ஹீரோவில் ஒருத்தரை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். ஆனால் இது தொடர்தான் நம்ம பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அவர்களோட பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அமரன் தாங்க. தமிழ்நாட்டில் 2வது 150 கோடி வசூல் பண்ண படம். ஃபஸ்ட் இடத்துல கோட் திரைப்படம் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 படங்கள் நெக்ஸ்ட்டு 3 படங்கள் வசூல் செஞ்சிச்சு அப்படின்னா இதே மாதிரி ட்ரேட் 1 ஹீரோ லிஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கண்டிப்பாக இடம் பெற்றுவார். இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கோ சேனலை.